Taste the Daily. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தொருக்குடி கிராமத்தில் ஆசிரியர் இல்லாமல் ஆதிதிராவிடர் நல தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. தொருக்குடி கிராமத்தில் 80 ஆண்டை கடந்த அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் 30 மாணவர்களுக்கு வகுப்பெடுத்த ஒரு ஆசிரியரும் 3 மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றுள்ளார். இந்த நிலையில் கோடை விடுமுறை முடிந்து ஆசிரியர் இல்லாமல் மாணவர்கள் வகுப்பறையில் அமர்ந்துள்ளனர். இதனை அறிந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் லட்சுமிகாந்தன் மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மனவேதனை அடைந்துள்ளார். ஆதிதிராவிட நலத்துறையின் மேல் விடியா ஸ்டாலின் அரசுக்கு அக்கறை இல்லை என பலரும் வேதனை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் விடியா ஸ்டாலின் அரசின் கல்வித்துறை அக்கறை செலுத்தாத நிலையில் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க கவர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். பெரும்பாலான அரசு பள்ளிகளில் சேர்க்கை குறைந்து வரும் நிலையில் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கீழூர் கோக்கலாடா அரசு உயர்நிலைப் பள்ளியில் சேரும் 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 5000 ரூபாயை வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்வதாக கவர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசு கல்வித்துறை அலட்சியத்தால் அரசு பள்ளிகள் மூடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் வேதனை தெரிவித்தனர். சேலம் மேட்டூரில் காவிரி ஆற்றில் குவிந்துள்ள குப்பைகளை கழிவுகளை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் புனித நீராடவும் திதி உள்ளிட்டவை செய்யவும் வந்து செல்கின்றனர். அவர்கள் தாங்கள் அணிந்த உடையை ஆற்றில் விடுவதுடன் புதிய ஆடைகளின் பாலித்தீன் கவர், அட்டை, பூஜை பொருட்களை அங்கேயே விட்டு செல்கின்றனர். இதனால் காவிரி ஆறு மாசுபடுகிறது. இதையடுத்து அங்கு குப்பை தொட்டி அமைக்க வேண்டும், குப்பைகளை உடனுக்குடன் அகற்ற வேண்டும் என்று பல முறை கோரிக்கை விடுத்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்காமல் குரட்டை விடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நிதி கொடுக்குறவங்க அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆடை மட்டும் இல்லாமல் கொண்டு வரக்கூடிய பொருட்களோட அட்டைப்பெட்டி, பூ மாலை, செங்கல் இதெல்லாமே உள்ளே விட்டுட்டு போயிடறாங்க. அதனால் இந்த பகுதியில் அதிகமாக மாசு படிஞ்சு துர்நாற்றம் வீசுகிற அளவுக்கு இருக்குது. இந்த தண்ணியை தான் காவிரி நீரேற்று நிலையம் மூலமாக மேட்டூரில் இருக்கிற மக்களுக்கு குடிநீரை வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த தண்ணீரை குடிக்கிறதுனால நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. அதனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் படித்துறையில் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்குனே தனியாக இடம் ஒதுக்கீடு பண்ணி அதில் துணி மற்ற பழைய சாமான்களை போடுறதுக்கு வழிவகுக்குன்னு கேட்டுக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே கண்மாய் முறையாக வெட்டப்படவில்லை என கூறி விவசாயிகள் வாயில் கருப்பு துணி கட்டி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லம்பட்டி பஞ்சாயத்திற்குட்பட்ட காச்சங்குடி கண்மாய் முறையாக தூர்வாரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து விவசாயிகள் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் தங்களுக்கு இருண்ட காலம் இருந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இங்க கம்மாவை வெட்டுறதுக்கு வெட்டினதுக்கு அங்கன இடத்துல வெட்டியிருக்காங்க, இன்னொரு இடத்துல வெட்டியிருக்காங்க. இந்த கம்மா சும்மா கிடந்தாலும் கிடந்திருக்கும், விவசாயமாச்சும் பண்ணியிருப்பான். இதுக்கு இந்த ஊனா கிடக்குது, வெட்டினதும் ஒழுங்கா வெட்டாம போயிட்டாங்க. நாங்க பிடிஓ விட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், வர சொல்லி இன்ஜினியரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு வெட்டுறோம்னு சொன்னாங்க, வெட்டாம கிடக்குது. நாங்க இதை வச்சுதான் விவசாயம் பண்ணி நாங்க வாழ்வாதாரமும் எங்க வாழ்வாதாரமும் இதுக்கு நம்பித்தான் நாங்க ஒரு 120 குடும்பம் வாழ்றோம்.